வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அட்வொகேட்ஸ்க்கு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 போட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? என்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது? என்னைக்கு லாஸ்ட் டேட்? எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 13/9/2024 வந்துருச்சு. சரிங்களா? 2 நாள் ஆச்சு. ஸோ அப்ளை பண்ண மக்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/10/2024 முடியுது. ஏதாவது கரெக்ஷன் இருக்கு நம்மளோட அப்ளிகேஷன்ல அப்படின்னா 16/10/2024 முதல் 18/10/2024 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் என்னைக்கு போட்டிருக்காங்க? 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2024. நேரம் என்னைக்கு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 2:30 முதல் 5:30 வரை மதியம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். சரிங்களா? ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மக்கள் வந்து போட்டுருங்க. எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா 51 வேகன்சி இருக்கு மக்களே. யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏஜ் லிமிட் இதுலயும் இருக்கா? ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள், எம்பிசி மக்கள், பிசி மக்கள், பிசிஎம் மக்களுக்குலாம் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ ஏஜ் மேக்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. யாருக்கு அப்படின்னா விடோ மக்களுக்கு கிடையாது. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடையாது. அதுக்கடுத்து யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்றேன். நம்ம டிகிரி முடிச்சவங்க, எல்எல்பி, ஆர்பிஎல் முடிச்ச மக்கள், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஆக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து எதுல இருக்கணும்னா கிரிமினல் கோர்ட்ல. சரிங்களா? அது மாதிரி தமிழ் நாலேஜ் இருக்கணும். எஸ்எஸ்எல்சியில் வந்து தமிழ் படிச்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எஸ்எஸ்எல்சிலையோ இல்லை ஹை ஸ்கூல் அந்த இதுலையோ. சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட்லேயோ தமிழ் படிச்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. டெம்பரவரியாக நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நம்ம வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி நம்ம அப்ளை பண்ணாதான் இந்த எக்ஸாமில் வந்து குவாலிஃபைட். சரிங்களா? நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலை அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 3 இயர்ஸ் யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிடுறேன். 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் முடிச்ச எல்எல்பி மக்கள், எஸ்பெஷலி 5 இயர்ஸ் கிரிமினல் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? எதில் அப்படின்னா அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோங்க, இல்லை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் கிட்ட. ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ மார்க் என்னன்னு சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கிள் பேப்பரு, டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளோனா 75 மார்க்ஸு. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 25 மார்க்ஸ். சரிங்களா? 3 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் லா பேப்பர் வந்து டிகிரி வந்து 100 மார்க்ஸ்க்கு. ஓவராலாக டியூரேஷன் 3 ஹவர்ஸு. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 300. இதில் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள், எம்பிசி மக்கள், பிசி மக்கள், பிசிஎம் மக்களுக்கு வந்து 90 மார்க்கு, அதர்ஸ்க்கு வந்து 120 மார்க். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். இது சிபிடிங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஸ்டின் பேப்பர் வருது. மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 3 ஹவர்ஸ், 100 மார்க்ஸ். லா பேப்பர் வந்து லா பேப்பர் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. எல்லாமே நம்ம டிகிரியில் படித்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கா சேஞ்சஸ், அந்த பேப்பரும் உள்ளே வந்திருக்கு. சரிங்களா? அது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. அது தமிழ்ல வரும். டிஸ்கிரிப்டிவ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். மொத்தமா மார்க் வந்தீங்கன்னா 460. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுற மக்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. தமிழ் மீடியம் படித்த மக்களுக்கு இதுலேயே இருக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கு. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம காலேஜில் போயிட்டு வாங்கி அப்ளை பண்ணணும். காலேஜ், ஸ்கூலில் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணிடுங்க. இதுலேயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து சிலபஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க மக்களே. சிலபஸ் ஃபஸ்ட்டு ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவும் உள்ளது தான் மக்களே. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு.
ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் ஈவெண்ட் என்னென்ன இருந்துட்டு இருக்கு, இப்போ கரண்ட் ஈவெண்ட் என்ன ஜிகே கொஷின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. அதில் ஹிஸ்ட்ரியிலே என்ன வருதுன்னா பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் லா பேப்பர் ரெண்டாவது வந்து 25 மார்க்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக சேஞ்சஸ் வந்திருக்கு, லா பேப்பர்ஸ் உள்ள வந்திருக்கு. சரிங்களா? பார்த்துக்கோங்க. 35th பேஜில் போட்டிருக்காங்க. இஃப்லாம் ப்ரிலிம்ஸ்குள்ளது. மெயின்ஸு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் வந்திருக்கு இல்லையா, இப்போ அது இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா டிரான்ஸ்லேஷன் பேப்பர். ஸோ டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஒன்று கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு திட்டத்தில் உள்ளது. அதுக்கடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து லா பேப்பர் ப்ரிலிம்ஸில் படித்ததே மெயின்ஸில் ரிட்டர்ன்ஸில் வருது. சரிங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டிரான்ஸ்லேஷன்லாம், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. 100 மார்க். பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 3 என்ன வருது அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லாம் வருது. செகண்டில் 3ர்டில் கான்ஸ்டியூஷனு, ஹியூமன் ரைட்ஸு, லீகல் எய்டு, அதுக்கப்புறம் சிபிசி, சென்ட்ரல் ஆக்டு, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்டு. ஸோ நல்லா பண்ணுங்க மக்களே. எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுங்க. குவாலிஃபைட் மக்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. சர்டிஃபிகேட் வைக்க மறந்துடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்காம நீங்க அப்ளை பண்ணுனீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களோடது போஸ்டிங் போட மாட்டாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மக்களே.